டேர்ம் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டா ஆர் யூலிப் இன்சூரன்ஸ் பிளான் பெஸ்ட்டா? டேர்ம் இன்சூரன்ஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இன்சூரன்ஸ்னாலுமே அன்சர்டனிட்டி ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக எடுக்கிறது தான். யூலிப்ன்றது இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து பண்ணுறதுனால யூலிப்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்னு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணலாமா இல்லை எஃப்என்ஓவில் ட்ரேட் பண்ணலாமா? ஆக்சுவலாக பிகினராக இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடேவும் பண்ணக்கூடாது, எஃப்என்ஓவும் ட்ரேட் பண்ணக்கூடாது. செபியே சொல்லியிருக்காங்க எஃப்என்ஓவில் ட்ரேட் பண்ணவங்க 95% லாஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆஸ் எ பிகினராக இருக்கக்கூடியவங்க டெலிவரி பேஸில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. கோல்டு வாங்கலாமா ஆர் சில்வர் வாங்கலாமா? கோல்டும் வாங்கலாம், சில்வரும் வாங்கலாம். இந்த ரெண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம வாங்குறதா இருந்தால் இடிஎஃப்ஆ வாங்குறது தான் பெஸ்ட்டு. இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ப்ரீமியம் மந்த் ஆன் மந்த் பே பண்ணலாமா ஆர் இயர்லி ஒன்ஸ் பே பண்ணலாமா? இயர்லி ஒன்ஸ் பே பண்ணுறது தான் பெட்ரு. ஏன்னா மந்த் ஆன் மந்த் நம்ம பே பண்ணும்போது ஒரு சில மாதம் நம்ம தவறுதலாக விட்டுட்டோம் அப்படின்னாக்கா பாலிசி லேப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் ஆஃப் இயர்லி போகலாம், அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம ப்ரீமியம் பே பண்ணுறது நல்லது. ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல இருக்கிறவர் ஸ்மால் கப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கும்போது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் போகிறது தான் நல்லது. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் போனாக்கா ரிஸ்க் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால அந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஆர் எஸ்ஐபியில் பண்ணலாமா? ரியல் எஸ்டேட்டை விட எஸ்ஐபியில் போகிறது தான் பெட்ரு. ஏன்னா எஸ்ஐபியில் உங்ககிட்ட 100 rupees இருந்தாலுமே எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். அது மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் போகலாம். ஆனால் இது சின்ன சின்ன அமௌண்ட்லேயே எஸ்ஐபி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம்.